என் செல்ல குழந்தையே, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷ செய்தியோடுதான் இப்போது உன் வராகியம்மா உன்னை பார்க்க வந்துள்ளேன். இந்த தேதி உன் கண்ணில் பட்டுள்ளது என்றாலே உனக்கான அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உன் வாழ்வில் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதை புரிந்துகொள். சந்தோஷம் என்பது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை என் செல்லமே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ சமாளித்து வெற்றி கொள்வதில்தான் சந்தோஷம் உண்டாகும். கஷ்டத்திலும் கூட ஒரு சிறு இன்பம் இருக்கிறது தானே. அந்த கஷ்டத்தை கடந்து வந்த பிறகு அப்பாடா சமாளித்து விட்டோம் என்பதே மிகப்பெரிய இன்பம் அல்லவா? இத்தனை நாட்கள் நீ நினைத்தது எப்போது நடக்கும் என எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் காத்திருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா சந்தோஷங்களையும் மிக பெரிய அளவில் நீ அனுபவிக்கப் போகிறாய். அதற்கான அதிர்ஷ்டம்தான் உன் வீடு தேடி வரப்போகிறது என் செல்லமே. நான் குறிப்பிட்ட இந்த நாளானது வருடத்திற்கு ஒரு முறைதானே வருகிறது. ஆனால் உன் வாழ்வில் இனி வரப்போகிற எல்லா நாட்களும் வசந்த நாட்களாக மாறப்போகிறது. ஆம், உன் வாழ்வில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் இப்போது நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கடந்து வரப்போகிறாய். வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை கொண்டு சந்தோஷப்படு. நடக்கவில்லையா, அதைவிட அதிகமாக பெருமை கொள். ஏனெனில் இன்று நடக்காமல் போனது நாளை அதைவிட சிறப்பாக இரட்டிப்பு சந்தோஷத்தை உனக்கு கொடும் விதமாக நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்லமே. சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி அதை ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைதியான குணம் கொண்ட என் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஏனெனில் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதி ஒன்றுதானே நிலையானது. சந்தோஷத்தை கண்டு துள்ளி குதிக்கவும் வேண்டாம். சோகம் வந்துவிட்டால் அதை நினைத்து வருந்தி நீ சோர்ந்து போகவும் வேண்டாம். உனக்கான சகல சந்தோஷங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ வாழுகிற வாழ்க்கையை வெறுப்பாய் நினைத்து ஏன் வருந்துகிறாய்? துன்பமும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியிலேயே கிடையாது என் செல்லமே. கோடானு கோடி செல்வம் வைத்திருந்தாலும் கூட, கோடீஸ்வரராகவே இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. அவரும் கண்ணீர் விட்டு கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்கிறது. உன் வாழ்க்கையை நீ பெரிய வெறுப்பாக நினைத்து வருந்த வேண்டாம். இனி உன் வாழ்நாளில் எல்லா நாளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ளும்படி உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து உன் சோதனைகளையெல்லாம் முடித்து வைத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் புரிந்து நடந்து கொள். ஏனெனில் குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது இருந்தால்தானே யாராவது உனக்கு குழி பறிக்கிறார்களா, யாராவது உனக்கு கெடுதல் செய்கிறார்களா என்பதை நீ கண்டுபிடிக்க முடியும். அடுத்தவர்கள் பறிக்கும் குழியில் விழுகாமல் இருப்பதற்கும் நீ தோற்று போவதற்கும் ஏமாறாமல் இருப்பதற்கும் கூட கெட்டதையும் கெட்ட மனிதர்களையும் தெரிந்து புரிந்து வைத்துக்கொள். ஆனால் நீ எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். உன் வாழ்வில் எப்போதும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. கெடுதல்களை செய்ய நினைக்கும் மனிதர்களிடமிருந்தும் அவர்கள் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களில் இருந்தும் உன் வராகியம்மா நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி யார் என்ன பேசியிருப்பார்கள் என ஒருபோதும் யோசிக்காதே. அடுத்து எந்த மனிதர்களிடமும் நீ உறவுகளை வைத்து கொள்ள முடியாது. எல்லா உறவுகளும் இப்படித்தான் இருக்கிறார்கள். நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார்.